Hello viewers, and now பார்க்க போறது One Piece episode 967 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ரோஜரோட கப்பல்ல ஏதோ ஒரு ஃபால்ட் உடனே அதை சரி பண்றதுக்காக இந்த சிட்டி ஆஃப் வாட்டர் அதான் அந்த வாட்டர் 7க்கு கிளம்புனாங்கல்ல ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க. இப்படி ஒரு அற்புதமான அருமையான சிட்டியை பார்த்த உடனே ஓடனெல்லாம் மிரண்டு போயிட்டாரு. அப்படியே மொத்த சிட்டியுமே கடலையே பில்டு பண்ணி வச்சிருக்காங்களே, இந்த மாதிரி தண்ணியில வித்த காமிச்சு நான் இப்பந்தான் ஐயா பாக்குறேன்னு வேற சொல்லுவாரு. அப்படியே ஊருக்குள்ள போவாங்க. நம்ம தான் ஆல்ரெடி பார்த்தோமே, செம்மையா தாறுமாறா இருக்குது. சரி, இப்படி இவங்க வந்து கப்பலை ரெடி பண்றதுக்காக உள்ள போறாங்க. அப்படி போனவங்க டாம ஒரு வழியா மீட் பண்ணிடுவாங்க. இது யாருன்னு தெரியுதா? இவரு தான் ரோஜருக்கு கப்பலே ரெடி பண்ணி கொடுத்தது. இப்ப மறுபடியும் அவங்கள பார்த்த உடனே அவருக்கும் சந்தோஷம், இவங்களுக்கும் செம ஹாப்பி. உடனே மாத்தி நல விசாரிச்சுட்டு நம்ம ரோஜர் அந்த சீ ட்ரெயினை பத்தி அவர்கிட்ட கேட்பாரு. ஏன்னா ஆல்ரெடி அந்த கடல்ல போற ட்ரெயினை பத்தி டாம் வந்து ரோஜர் கிட்ட சொல்லியிருக்காரு. அதோட வேலை தான் அங்க போயிட்டு இருக்குது. இன்னுமே அவர் அதை கம்ப்ளீட் பண்ணல. சரி, இப்ப ரோஜர் வந்து சும்மா எல்லாம் இந்த ஏரியாக்கெல்லாம் வரமாட்டாரு. ஏதாச்சும் கப்பல்ல பஞ்சாயத்து இல்ல வேற ஏதாச்சும் தேவை இருந்தா மட்டும்தான் வருவாரு. கரெக்ட் தானே? அட ஆமாப்பா, நாங்க மேல இருந்து டம்முன்னு கீழே வந்து விழுந்தோம். சோ கப்பல்ல ஒரு சின்ன சொல்ற பஞ்சாயத்து ஆயிருச்சு, நீ தான் சரி பண்ணுவாரு. அவரு உடனே சொல்லிடுவாரு, ஸ்கை ஐலாண்ட்ல இருந்து தானே வந்து விழுந்தீங்கன்னு. ஆமான்னு சொன்ன உடனே சரி ரைட் எல்லாம் ஜாலியா மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு வைங்க. அப்பந்தாங்க கொக்கரோவை காட்டுறாங்க. ஆள் பாத்தீங்களா முன்னாடி எப்படி இருந்திருக்கான்னு. அவ வந்த உடனே ரோஜர்ட்ட போய் உன் ஜேர்னியை பத்தி எல்லாம் நாங்க அப்புறமேட்டு விளாவாரியா கேட்டுக்கிறோம், முதல்ல எல்லாம் வந்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கலான்னு உடனே சார் ரைட் கிளம்புவாங்க. அந்த டைம் ஓட நாங்க ஜட்டியோட ஒரு பையனை பார்ப்பான். வேற யாரும் இல்லையே, நம்ம பையன் பிராங்கி தான். என்ன பார்த்தம்பே, குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாதியிலேயே ஏதாச்சும் ஐடியா வந்து ஒர்க் பண்ண வந்துட்டியா? இப்படி திறந்த வழியா அண்டர்வேரோட வேலை பாக்குறேன், வாட் இஸ் த மேட்டர், குழுன்னு இருக்கான்னு கேட்டா மூடிட்டு போயாயோ வந்துட்டான் நொய்யின்னு அப்படின்ட்டு மூஞ்ச கூட பார்க்காம பாட்டுக்கு வேலையை பார்ப்பான். ஓடன் அப்ப கூட சிரிச்சுக்கிட்டே, வாப்பா உன்னை எங்க கேப்டன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாம்பா, நீங்க எல்லாம் பைரட்டு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. ஏன் அதனால ஏதாச்சும் பஞ்சாயத்தானு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஆல்ரெடி பைரட்ஸுங்க தான் நீ கழட்டி விட்டு போனான்னு கேட்பான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஓடனும் நல்லா ஜாலியா பேசுவாரு. அப்புறம் என்ன கப்பல் அங்க நல்லபடியா ரெடி பண்ணிட்டு வழக்கம் போல அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. செம சூப்பரா போகுது. அவ்வளவு கலவரத்திலையும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் போவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு தீவுக்கா போவாங்க. அதுல ரோபின் மாட்டிட்டு இருந்தாலே ஒரு பிரிட்ஜ், அதான் பல ஆண்டு காலமா கட்டிட்டு இருந்தாங்களே டெக்குலா உல்ஃப்ங்கிற பிரிட்ஜ், அந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணி போவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து டிராவல் பண்ணி நேரா சபாடி ஆர்கிபெலகோக்கு போவாங்க. அங்க என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண முடியுமோ பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா ஃபிஷ்மேன் ஐலாண்டு தான். அப்படி இவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க பின்னாடி சில பல சீ மான்ஸ்டர்ஸ் அப்படியே டிராவல் பண்ணி வரும். அட்டாக் எல்லாம் பண்ணாது, அப்படியே வர மட்டும் தான் செய்யும். அப்போங்கும்போது நம்ம ரோஜருக்கு பேசுற சவுண்ட் கேட்கும். அதாவது எங்க ரூலர் வந்து சீக்கிரத்திலேயே பிறந்துருவாங்க அப்படின்னு. உடனே ரோஜரும் ரெலிகிட்ட விசாரிப்பாரு, ஆமா யார் இப்படி பேசிட்டு இருக்கிறதுன்னு. அவரை தவிர அந்த சத்தம் வேற யாருக்குமே கேட்கல. நம்ம டீப்பான சீக்கு அடியில இருக்கோம், இங்க எல்லாம் சத்தம் டிராவல் பண்ணி வரதுக்கு வாய்ப்பே இல்ல, நம்ம தான் பேசிக்கணும், வேற எதுவும் எங்களுக்கு கேட்கலன்னு வேற சொல்லிடுவாங்க. ஓடன்ட்ட கேட்டாலும் அவரும் எனக்கு எதுவும் கேட்கலன்னு. உடனே ரோஜருக்கு கடுப்பாயி, டேய் எவன்டா கடலுக்கு அடியில நொய்யின்னு பேசிட்டு இருக்கிறது, பல்லுகளெல்லாம் தட்டி போடுவேன் சும்மா நொய்யின்னு அப்படின்னு திட்ட உடனே சுத்தி இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது, நம்ம பேசுறது அவருக்கு கேக்குதான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பேசுறது யாருக்கும் கேட்டதில்லை, ராஜருக்கு மட்டும்தான் கேட்டிருக்குது. அடுத்து நம்ம லூஃபிக்கு கேட்டிருக்கோம், ஞாபகம் இருக்குதா? அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ரூலர்னு சொன்னது வேற யாரும் இல்ல, ஷிரகோஷியா தான். அவ இன்னும் அந்த டைம்ல பிறக்கல. அப்படி இவங்க டிராவல் பண்ணி போனவங்க அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட பார்த்துட்டு அசந்துருவாங்க. ஏன்னா ஒரு பெரிய பபுள் தான் அந்த ஐலாண்டு. இவங்க அந்த ஐலாண்டோட என்ட்ரன்ஸுக்கு போனவனையே நம்ம நெப்டியூன் படைபலத்தோட வந்து நிப்பாரு. யார் நீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, நீங்க சொல்ற பதில வச்சுதான் உங்களை விடலாமா இல்ல போடலாமான்னு நான் முடிவு பண்ண முடியும், கம் ஆன் டெல் மீ அப்படின்னு உடனே ஓடனுக்கெல்லாம் அள்ளு விட்டுரும். ஐயோ பெரிய பஞ்சாயத்தாக போதேன்னு. ரோஜர் பார்த்துட்டு, யோ நெப்டியூனு என்ன தெரியலையா, நான் தான் ரோஜர் அப்படின்னு உடனே, அட பாவிகளா அப்படின்னா மறுபடியும் அதை செய்யறக்காண்டி வந்துட்டீங்களா, நீங்க எல்லாம் திறந்தவே மாட்டீங்களான்னு சரின்ட்டு உள்ள கூப்பிட்டு போய் புலம்பி தள்ளுவாரு. என்னன்னா இவங்க ஐலாண்டுக்கு பஞ்சாயத்து வருதுன்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப வேற ரோஜர் வந்திருக்கானா அப்படின்னா கண்டிப்பா ஃபிஷ்மேன் ஐலாண்டோட கேட்டை எவனோ உடைக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பெரிய சைஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கண்டமேனி இடிக்க ஆரம்பிச்சிருங்க. சோ கேட்டு உடைய ஆரம்பிச்சிரும். ரோஜரும் பார்த்துட்டு அப்ப நிஜமாவே நடந்துருச்சான்னு கேட்பாரு. சரி அதுங்க கேட்டை உடைச்சிருச்சுன்னு சும்மா விட்டோம்னா தண்ணி பூரா உள்ள வந்து மொத்த ஃபிஷ்மேன் ஐலாண்டுமே காலி ஆயிரும். அதனால சட்டு புட்டுன்னு அந்த ஹோலை அடைக்க சொல்லி ஆர்டர் போடுவாரு. இப்போ ப்ரெடிக்ஷன்ல கேட்டு உடைய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வேலையை ஒண்ணு நம்ம ரோஜர் பண்ணல. சரி இப்படி ஆகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த ஷார்லேங்கிறவ தான். அவ அந்த பாலை பார்த்தே கரெக்டா சொல்லிடுவா. இந்த மாதிரி சீக்கிங்ஸ் எல்லாமே மெர்மேடு பிரின்சஸ் எப்படா பிறப்பாங்கன்னு தான் வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கெல்லாம் சந்தோஷம்
சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னா கிங்குக்கு குழந்தை பிறக்க போதான்னு. சோ இதை செலிப்ரேட் பண்ணும்ல, வாங்க ஆரம்பிக்கலாம்னு சொன்னோன்னே கிங்கு வண்டியா திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா இன்னும் அவருக்கு கல்யாணமே ஆகல. அது மட்டும் இல்லாம இவரு கிங் ஆகி சில பல மாசங்கள் தான் ஆச்சு. அதையுமே அந்த ஷர்லிங்கிறவ பிரெடிக்ட் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒய்ஃபா வர போறது யாருன்னா ஒட்டஹிமே அப்படின்னு வேற சொன்னோன்னா அவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். சரி ரைட்னு சொல்லிட்டு நம்ம ரோஜர் குரூப் எல்லாத்தையுமே அவர் அந்த பானகிளிஃப் இருக்கே அந்த இடத்துக்கு கூட்டு போவாரு. அதான் யூகோ கிங்டம்ல இருக்க ஃபாரஸ்ட்டுக்கு. அங்க வந்து பார்த்தா 2 பானகிளிஃப் இருக்கும். ஒன்னு வந்து சிவப்பு, இன்னொன்னு நார்மல். அதுல அந்த சிவப்பு மட்டும் தான் முக்கியமே தவிர மிச்சம் இருக்க ஒண்ணு தேவையில்லாததுதான். என்னன்னு பார்த்தா ஜாய் பாய்னு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு லெட்டர் எழுதியிருப்பாரு. இதை ஒருத்தனால படிக்க முடியுமான்னு ஓடனுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். சரின்ட்டு அதை படிச்சு பார்க்கும்போது கடல்ல இருக்க சீக்கிங்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற வெப்பன் ஒன்னு ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்குதாமா. அது என்ன ஏதுன்னு நெப்டியூனுக்கே தெரியல. ஆனா அப்படித்தான் அந்த கல்லுல எழுதி இருக்குது. அது ஒரு ஆன்ஷியன் வெப்பன், அதுக்கு காடோட பேர் இருக்குது, அதுதான் போசைடான். இதை கேட்டவனே நெப்டியூன் இன்னொரு கதையை சொல்லுவாரு. என்னன்னா ஷர்லி இதை பத்தி ஆல்ரெடி இவர்கிட்ட சொல்லியிருக்கா. அதாவது பல சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரியில ஒரு மெர்மைட் இருந்தாங்க. அவங்களால சீக்கிங்ஸ் கூட எல்லாம் பேச முடியும். அதுன்னு சொல்லி வாயை எடுக்கிறதுக்குள்ளேயே நம்ம ரோஜர் மேட்ரை பூரா சொல்லிடுவாரு. அப்படின்னா அது கண்டிப்பா உனக்கு பிறக்க போற உன்னோட பொண்ணாதான் இருக்கும். அவளை வெப்பனா யூஸ் பண்ணி இந்த உலகத்தையே நீ ஒரு நாள் அழிக்க போறியான்னு கேட்பாரு. நெப்டியூன் இருந்துகிட்டு அது ஆன்ஷியன் வெப்பன்னு சொன்னா கூட அது எப்படி அதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படி எப்படின்னு பிறக்க போற சிரகோஷிய பத்தி தான் இப்ப பயங்கரமான டிஸ்கஷன். சரின்ட்டு நம்ம ரோஜர் என்ன பண்ணிட்டாரு, புத்திசாலித்தனமா நேரா ஷர்லி கிட்ட போய் இந்த மாதிரி மெர்மைட் பிரின்சஸ் எப்போ பிறக்க போறாங்கன்னு கேட்பாரா. அவளும் செக் பண்ணி பார்த்துட்டு 10 வருஷம் ஆகும் நீர்வா. உடனே நெப்டியூன், என்ன ரோஜரு உன்னைய நான் நல்லவன்னு நினைச்சேன், உனக்கு அந்த வெப்பன் மேல ஆசை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உடனே ரெய்லி சிரிச்சுக்கிட்டே, யோ நெப்டியூன், எங்களுக்கு தேவை அதெல்லாம் இல்லையா, நாங்க மக்களால கைவிடப்பட்ட எக்கச்சக்கமான புதையலை தான் வெப்பன்னு சொல்லுவோம். அதுக்காக நாங்க என்ன 10 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்க போறோம் பொண்ணையா கிட்னாப் பண்ண போறோம்? அப்படியே இருந்தாலும் நாங்க ஏன் அவளை போய் கிட்னாப் பண்ண போறோம்? கவலைப்படாத, அந்த மாதிரிலாம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு ஒரே காமெடி தான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணாயிலோ அதே இடத்துக்கு அச்சு பிசுறாம இவங்களும் அப்படியே டிராவல் பண்ணி போவாங்க. போற வழியில என்னென்ன பானகிளிஃப் எல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே ஓடனை விட்டு ரீட் பண்ண விடுவாங்க. எக்கச்சக்க டீடைல்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும். இப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டோன்னு தடைகளை தாண்டி படைகளோட என்ஜாய் பண்றதே ஒரு பொழப்பா வச்சுட்டு இருக்காங்க ரோஜரோட குரூப். சரி இதுக்கப்புறம் அந்த 4 பானகிளிஃபையும் பக்காவா கண்டுபிடிச்சு கடைசி ஐலாண்டுக்கு போனாரா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.